அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன, உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் உண்டாகும், இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்குது. அதில் ரொம்பவும் அமைதியானவங்களாக திகழ்வாங்க, அன்பானவங்களாகவும் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இவங்களோட வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சு சிறந்த ஆசானாகவும் மற்றவங்களோட வாழ்க்கையில் அவங்க முன்னேறணும் அப்படின்றத ஒரு நல்ல லட்சியமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒழுக்கம் நிறைந்தவங்களாக காணப்படுவாங்க. இவங்கக்கிட்ட அதிகமாக மனித நேயம் இருக்கும். யார் ஒருத்தரையுமே எளிதில் கவலையில் இருந்தாலும் சரிங்க, ரொம்ப துன்பத்தில் இருந்தாலும் சரி, அதுலேருந்து மீட்டெடுத்து வரணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருப்பாங்க. மற்றவங்க கஷ்டப்படும் போது பார்த்து அவங்க கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்யக்கூடியவங்களாக திகழ்வாங்க. இவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை நிறைஞ்சிருக்கும். தியாக குணங்களால் நிறைய விஷயத்தில் இழந்திருப்பாங்க. சரி, அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாங்க. தியாகம் செஞ்சு இவங்களோட வாழ்க்கையில் இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையுமே இழந்திருப்பாங்க. கருணை, உதவும் மனப்பான்மை கொண்டு இருக்கிறதுனால இவங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே இவங்கள் மீது ஒரு தனி பாசம் இருக்கும். இவங்க சொன்னால் அது தெரியாத இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இவங்க அவங்களது நண்பர்கள் மத்தியிலையுமே இருப்பாங்க. கடகம் ராசி, இந்த ராசியோட ஆண்கள் வந்துட்டு பாசமான இயல்புகளுக்கு பெயர் போனவங்க. இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் அவங்களோட மனைவியின் கைகளை பிடிப்பதன் மூலம் அக்கறையை அதிகரித்து காணப்படும். கடகராசி ஒரு நீர் ராசியாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க இலகிய மனம் கொண்டிருப்பாங்க. பொதுவாக இந்த ராசிக்காரங்க அமைதியான குணம் கொண்டவங்க, சந்தோஷத்தோடு மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவங்களாக திகழ்கிறாங்க. கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் ரசனையை கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களோட வாழ்க்கையை ரசித்து வாழ சுவாரஸ்யமாக கொண்டு போன வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு நல்ல எப்படி சொல்லனா வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 12 ராசியிலேயே கடக ராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சிகரமான ராசியாக இருப்பாங்க. கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு மற்ற ராசியை விடவே நினைவு திறன் அதிகமாக இருக்கும். ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கும் முக்கியமான நிகழ்வுகளை கூட இந்த ராசிக்காரங்க மறக்காமல் வச்சுருப்பாங்க. கடக ராசிக்காரர்கள் அன்பு செலுத்துறதுலையா இருந்தாலும் சரி, கருணை காட்டுறதுலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறனாலையும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. இந்த கடகராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் எழுத்தாளர், புத்தக வியாபாரிகள், பழைய புத்தகம் விற்பனை செய்கிறவங்க, அரசியல்வாதி, டெய்லர், உணவு கடை நடத்துகிறவங்க, நர்ஸு, சமையல்காரங்க, கவிஞர்கள் ஆகிய துறைகள்லாம் ஜொலிக்க முடியுங்க. இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் நடக்கும் மாற்றம் என்ன, இதை பற்றின தகவலை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, விநாயகர் பெருமாளை நீங்கள் தினம்தோறும் மேற்கொண்டு வாங்க. எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியுமே விநாயகர் பெருமாளை நினச்சி விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகும். உங்களுக்கு விநாயகர் பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் விநாயகருக்கு போற்றி, இல்லைனா ஓம்கம் கணபதியை போற்றின்னு சொல்லி 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த விநாயகரோட அருளால் உங்களோட வாழ்க்கை நல்ல வளமானதாக அமைய நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். கடகம் ராசி விட்டு கொடுத்து போகிறத ரொம்பவும் சந்தோஷமாக செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த அனைத்து விஷயத்துலையுமே பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை இன்னுமே கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. எல்லா விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தீர்க்கமான முடிவெடுப்பீங்க. அது சரியாக தவறானன்றதை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமைஞ்சிருக்கு. அவ்வப்போது உங்களோட குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனாலேயே வீண் வாக்குவாதங்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களை யாராவது எரிச்சல் பண்ணுற மாதிரி பேசினாலும் சரி, அவங்களோட மனசு அவ்வளோதாங்கிற மாதிரி அதை விட்டுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க. அடுத்தடுத்து உங்களோட வேலையில் எப்படி முழு கவனத்தை செலுத்துறீங்களோ அதற்கேற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும். கூடுமான வரைக்குமே கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட பிள்ளைகளை அவங்க போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது நல்லதாக அமையும்.
எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கொஞ்சம் போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் போன்ற பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதம். விருந்து விசேஷத்தில் கலந்துக்கிட்டு மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சில நேரத்தில் அரசாங்க விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா குரு பகவானின் பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும். இந்த கடகம் ராசியில் உள்ள ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையுங்க. நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமாளை வழிபட்டு வாங்க, கட்டாயம் இந்த பலன் கூடிய விரைவில் உங்களோட வாழ்க்கையில் காண முடியும். மேலும் வந்துட்டு உடல் நலனில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது. ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னா அது எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்கா, ஒரு முறைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட டாக்டரை போய் அணுகிறது நல்லதாக இருக்கும். உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாத்திரை மருந்துகளை கைவசம் வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் பணி சுமை சற்று அதிகரிச்சிருக்கும். ஆனாலும் உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலம் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களோட பணியில் உள்ள சிறப்புகளை எல்லோருமே கண் கூர்ந்து பார்ப்பாங்க. உங்களது திறமை வெளிப்பட்டு காணப்படும். உங்களோட செயல்களை அனைவரும் பாராட்டுவாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தீவிர முயற்சியின் பேரில் உங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களுமே அவங்களோட உதவி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்கன்னா அதற்கேற்ற பலனை பெற முடியும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும். பங்குதாரர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்க உறுதுணையாக இருப்பாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் ஏதாவது வங்கி கடன் பெறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா கூட அந்த கடன் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுறதுல எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் தேவையற்ற வீண் வாக்குவாதம், மற்றவங்களை பற்றி புறம் பேசுதல், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறதுனால நீங்கள் அந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினா நல்லதாக அமையும். இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கவனத்தை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூடிய விரைவிற்கு முடிவிற்கு வந்துடும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் தேடி வந்து இன்னும் நீங்கள் தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலுமே நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பிரிந்து சென்ற நண்பர்கள் அவங்கள தேடி வந்து உதவி செய்கின்ற நிலை உருவாகும். புதன் பகவானோட சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். கடனாக கேட்ட பணம் கைவந்து சேரும். வரவுகள் அப்படிங்கிறது சீராக இருக்கும். உறவினர்கள் வருகையால் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். மேலும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மாதத்தின் பிற்பகுதியில் முடிவிற்கு வந்துடும். உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அதோட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வில் இருந்த தடை விலகும். நினைச்ச வேலையை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. முயற்சி ஸ்தானமான 3ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் லாபத்தில் முடியும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குரு சூரியன் கேதுவால் உங்களது கனவுகளை நிறைவேற்றிக்கொள்ள சிறந்த காலகட்டமாக இந்த மாதம் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க நீங்கள் தொடர்ந்து விநாயகர் வழிபாடை மேற்கொள்ளுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக செயலாற்றணும். அரசு வழியில் தடைபட்டிருந்த வேலைகளுமே இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வர தொழிலில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் அடையும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் கவனத்தையும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக அமையும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி.